நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? இதோ மனுஷரின் மத்தியில், இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீராவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தி தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. வேத பகுதி வாசிக்கலாமா? ரூத் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 9 வரை. போவாஸ் புசித்து குடித்து மகிழ்ச்சியாயிருந்து ஒரு அம்பராத்து அடியிலே வந்து படுத்துக்கொண்டான். அப்பொழுது ரூத் மெல்ல போய் அவன் கால்களில் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி படுத்துக்கொண்டாள். பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் அரண்டு திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாதத்தண்டையிலே படுத்திருக்கிறதை கண்டு, நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாள் ஆகிய ரூத். நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீர் சுதந்திரவாளி என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதி நமக்கு நன்கு தெரிந்ததுதான். ரூத்து போவாசுடைய வயல் நிலத்திலே கதிர் பொறுக்க போனவள். கடைசியில் அவன் சுதந்திரவாளி என்பதே தன் மாமியார் மூலமாக அறிந்தவுடனே மாமியார் சொன்னபடி கேட்டு ஒரு நாள் இரவிலே வருகிறாள். அழகாக உடுத்தி வந்து அவர் படுத்த பின்பு அவர் பாதத்தில் வந்து போர்வையை ஒதுக்கி படுத்து கொண்டாள். அப்பொழுது என்ன சொல்லுறார்? இவள் சொல்லுறார், நீர் உம்முடைய போர்வையை விரியும். போவாஸ் கேட்டபோது சொல்கிறார், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருடைய நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கேட்கறதுக்கு முன்பாக முதல்ல செய்ய வேண்டியது அவர் பாதத்தில் போய் படுத்து அவரே தஞ்சோன்னே அவர் காலடியில் போய் படுத்துட்டு, ஆண்டவரே உங்கள் போர்வையை விரியுங்கன்னு சொல்லும்போது நிச்சயமாய் உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன்னு போவாஸ் சொன்னது போல கர்த்தர் நமக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வார். அதுக்கு முன்பாக நம்ம முதல்ல அவருடைய பாதத்தில் போய் படுத்து கொள்ளணும், அவருடைய பாதத்தை பிடிச்சு கொள்ளணும். சொல்லலாமா? அப்பா மீ ஸ்தோத்திரிக்கிறோமப்பா, அந்த அருமையான நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களே, கோடி கோடி நன்றிப்பா. இந்த நாளின் காலை முதல் இம்மட்டுமா உம்முடைய கிருபை தயவுள்ள கரம் எங்களை தாங்கினதேப்பா, அதனாலே பிழைச்சிருக்கிறோமப்பா, ஜீவனோடு இருக்கும் தகப்பனே. இப்பொழுதும் கர்த்தாவே தங்கள் ஒவ்வொரு தேவைகளுக்காய் தங்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளை அப்பா உம்முடைய பாதத்திலே வந்து உம்மை பற்றி பிடித்து கொண்டு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பிரச்சனைகளையும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பலவீனங்களையும் என் தேவன் மாற்றுவீராக. அவருடைய பிரச்சனைகளை நீர் மாற்றி போடுவீராக, பலவீனங்களை நீக்கி போடுவீராக, தேவைகளை சந்திப்பீராக. கர்த்தாவே நீர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பது உம்முடைய நாமம் அதிசயம் என்பதை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விளங்க பண்ணுவீராக. ஒவ்வொரு நம்முடைய கருத்திலே தருகிறோம். இந்த இரவுகளை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமை பலன் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.